நான் சீனிவாசன் சுமாராக ஒரு 55-60 வயசு அவருக்கு இருக்கும். அந்த ஒரு இதில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன்னா நான் ஒரு 2 தடவை 2 டிராவல்ஸில் புக் பண்ணும்போது 2 பேருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த சமயம் கேஸோட விலை ஜாஸ்தி, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, அதனால் எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணாங்க. 3வது தடவையாக தான் இவர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போதே கேட்டேன், சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவீங்களான்னு. ஏன்னா நாங்கள் இது ஒரு 3 வருஷமாகவே நாங்கள் இதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது இந்த வருஷமும் தடைபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேட்கும்போது சொன்னார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதீங்க சார், கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கிட்ட புக் பண்ணேன். புக் பண்ணும்போதும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, நம்ம போயிட்டு கண்டிப்பாக வந்துடுவோம். ஏன்னா நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்டிப்பாக போயிடுவோம் இல்லை, ஏன்னா நான் எல்லா பிளானும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக நம்ம போகிறோம், நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சாப்பாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதோட பெஸ்ட்டாகவே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. தங்குற இடம் முதற்கொண்டு, சாமி தரிசனம் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே தான் இருக்குது. எங்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் தனியாக வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சாமி பார்த்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ தான் நினச்சேன் நான், நிறையா பேர் சில பேர் இது பண்ணும்போது இவர் இவ்வளோ குறைஞ்ச இதில் இவ்வளோ பண்ணும்போது நம்ம இதை வந்து எல்லாம் தேங்க்ஸே அவருக்கு சொல்லணும். சாமிக்கு புண்ணியம், இவர் கூட்டிகிட்டு போன புண்ணியம் நம்மளுக்கு வருதோ இல்லையோ, அந்த புண்ணியம் கண்டிப்பாக பாதி அவருக்கு கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த தடவை வரும்போது அவரும் ஜோடியாக எங்களோட வரணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப நல்லா அமைஞ்சது, எங்களுக்கு ரொம்ப திருப்தி. அதுக்கு ரொம்ப நன்றி. சீனிவாசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரவணா டிராவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நானும் வரும்போது இன்னும் நாங்கள் இது காசியே வந்ததில்லை. என் பிள்ளை போயே ஆகணும், போங்க அப்படின்னு பேரனு பிள்ளை கண்டிப்பாக நீங்கள் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நினச்சி வச்சாங்க. நான் மட்டும் போகிறேன், எப்படி பாதுகாப்பு இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு, நீ போகமிச்சு என்ன மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. அதனால தைரியோட நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கதஞ்சியோ சகோதரி மாதிரி நடந்துட்டாங்க. எல்லாருமே அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் பழக்கத்துல எல்லாம் நல்லா நல்லா சீர்திரக்கமாக போய் பார்த்துட்டு சந்தோஷமா இன்னொரு வாட்டி ஓட வரணும் அப்படிங்கிறது ஒரு மனத்தகரியமாக இருக்குது. இப்படி ஒரு சீனிவாஸ் சாரோட நம்ம வரணும், வந்து நல்ல முறையாக நம்ம சாமி கும்பிட்டு போகணும் சாப்பாடு கோயிலுக்கு போன வைக்கும்போது சாமி இந்த இடத்துல குமிச்சு பாருங்கோ, சைடில் பாருங்கோ, எல்லாம் இருக்கணும் வரணுங்கிறது நல்லா சொல்லி தெளிவாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாரு. மயானத்தில் சாயங்காலம் போய் பார்த்ததுல நம்ம சிறப்பாக நல்லா இருந்தது. நான் அந்த மாதிரி இடத்துல நான் பார்த்ததே இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்படியெல்லாம் இன்னொரு நாளும் வந்து இது மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கை தட்டுங்கப்பா, தூங்காதீங்கப்பா, எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்க தான் போறீங்க, கவனிங்க. இன்னொரு 1.5 hours. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் டிக்கெட் யாருமே குடும்பத்தார அப்போ பிரித்து விட்டுருவேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாச்சு. ட்ரெயினில் தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தா ஃப்ளைட்லேயும் அதே பிரச்சனை. அது பெருமாள் சாமி சார்லாம் போனதுக்கப்புறம் மாட்டு ஊசி பெருசாக வச்சுருப்பாரு. நீங்கள் எனக்கு தனியாக டிக்கெட் போட்டிருக்கேன், என் வைஃபுக்கு தனியாக டிக்கெட் போட்டிருக்கேன், உனக்கு பெரிய மாட்டு ஊசி வச்சுருன்னு ரெடியாக இருப்பார் கோயம்புத்தூர் போனால். அது டாக்டர் வேற, நீ வா ஊருக்கு வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அப்போ டிக்கெட் போடும்போது ஒன்றா போடாமல் தனித்தனியாக வேற, இவரும் ஃபஸ்ட்டு போட்டு பிரித்து விட்டு இப்பயே என்ன பிரிக்கிற, காசிக்கு போட்டு இப்படி காசிக்கு போடுறதோ எழுத்து விட்டுட்டு வராதுன்னு பேர், இதெல்லாம் பிரித்து போட்டிருக்கியா அப்படின்னு. அப்படி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு போட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் சார் ஹெவியாக இருக்குது சார், இவர் 14,000 போட்டு அவர் மேடம் போடாமல் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை. சார் ஃபேர் ஹெவியாக இருக்குது, அப்படியே பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். கேட்கவே இல்லை டிக்கெட். அவர் சில 2-3 பேருக்கு விஷயம் பேசினாங்க, சார் எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் போட்டுறோன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு, எப்படி எதுவும் என்ன மட்டும் எனக்கு பைக் விட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அவர் எதுவுமே கேட்கல. அவருக்கு அம்மாவுக்கு படும்போது 18,500 போட்டேன் டிக்கெட்டு. இப்படி வாங்கின ஒரே டிக்கெட் யாரு ஆண்கள் மட்டும் போற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, வெள்ளன் போட்டு. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம்.
ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப பயந்துட்டே தான் வந்தோம். என்னடா எப்படி போறது டிராவல்ஸ் நம்பி அப்படின்னோம். ஆனா இங்க வந்தப்புறம் வந்து அந்த பயம் ஒரு துளி கூட இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா சீனு அண்ணா பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில ஒருத்தரா இருந்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையுமே அவர் பிஹேவ் பண்ணாரு. ஒரு டிராவல்ஸ்ல வந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஃபீலே இல்லை. ஒரு வாட்டியும் அவர் பேசுறதுன்னா நம்ம குடும்பம் அப்படி சொல்லி அப்படியே இங்க இருக்கிற 42 பேர் 45 பேருமே உண்மையாவே ஃபேமிலியாவே மாறிட்டோம். அதே மாதிரி ஒரு இடத்துலயும் போய் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு எங்க சாமி கீழே தான் இருக்கும், நீங்க நல்லா பார்க்கணும் அதெல்லாம் சொன்னனால எங்களுக்கு அங்க போனோன்னே நல்லாவே எங்களுக்கு பார்க்க தோணுச்சு. விஷாலட்சியமாகவும் அப்படிதான் சொன்னாங்க, பின்னாடி தான் இருக்கோம் நீங்க நல்லா பாருங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு முன்னாடியே கிடைச்சனால நாங்க அதெல்லாமே நல்லா பார்க்க முடிஞ்சது. எல்லா இடத்துலயும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி கிச்சன் டீமுக்கு நான் இந்த அளவுக்கு இவங்க சமைச்சு போடுவாங்கன்னு சத்தியமா நாங்கள் எதிரே பார்க்கல. அந்த அளவு சூப்பரா இருந்தது. ஃபுட் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது.